ஆண்டவா உயிர் கொடுத்து பெயர் கொடுத்த உங்களை நாங்க உயிர் உள்ள வரைக்கும் ஒரு நாளும் மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம் ஐயா. அப்படியே உங்களை மறக்காமல் இருக்கணுமானா சரி, நான் என்னென்ன வரம் கேட்கிறேனோ அத்தனை வரங்களையும் நீங்க எனக்கு தர வேண்டும். தர வேண்டும் ஐயா. உனக்கு அப்படி என்ன வரம் வேணுமோ கேளு, நான் உனக்கு தரேன் சொல்லுங்கள் அப்படின்னு இறைவன் கேட்ட உடனே சரி, காளியர்கள் எப்பேற்பட்ட வரம் கேட்கிறா தெரியுமா? எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே உங்களை மறக்காம இருப்பதற்கு 103 லிங்கம் வேணும், லிங்கம் வேணும். அந்த 103 லிங்கத்திற்கு பூவெடுத்து பூஜை செய்ய பூங்க வேணும், தோட்டம் வேணும், ஆடி வர ஆலமரம் வீச்சிருக்க வேப்ப மரம் கோட்டை போடு வரங்கள் வேணும். இத்தனையும் தந்திரானா நீங்க தந்திரானா என்னாலும் மறக்க மாட்டோம், உங்களை என்னாலும் மறக்க மாட்டோம், என்னாலும் மறக்க மாட்டோம். ஆண்டவா குளித்து வெள்ள நீராட ஒரு தெப்ப கோலம் ஒண்ணு வேணும், நாங்க பூவெடுத்து பூஜை செய்ய ஒரு பூங்காவன தோட்டம் வேணும். ஆண்டவா பரம்பொருளே உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் ஒரு நாளும் மறக்காம இருக்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் மறக்காம இருக்கணுமானா என்னையா செய்யணும்? 35 வருஷத்துக்கு முன்னாடி சரி என் குழந்தைகளுக்கு அரைக்கிற அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன். சரி, என் குழந்தைய இன்னும் என்ன மறக்க மாட்டான். அதானே கேட்டேன். அந்த 1/2 கிலோ அல்வாவை தின்னுட்டு அவன் அப்பமே ஏப்பம் போட்டிருப்பா. பார்த்தானா ரோட்ல பார்த்தானா அப்படியா அத்தான் எப்படி இருக்கீங்க அப்படின்பா. ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்பா. சரி, உனக்கு அல்வா மல்லிகைப்பூ வேணுமா அப்படின்பா. அப்படியா? நீ கொடுத்த அல்வா போதும். ஆமா, இப்போ இன்னும் வேண்டாம், அதெல்லாம் காலம் மாறி போச்சு. சரி, இன்னும் அல்வாவும் மல்லிகைப்பூவும் எங்க அக்காளுக்கு கொண்டு வாங்கி கொடுங்க சரிதானே அப்படின்பா. அப்போ ஒருவரை ஒருவர் மறக்காம இருக்கணுமானா என்ன செய்யணும்? அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கணும். உன்கிட்ட இருக்க பொருள் என்கிட்ட தாத்தாட்ட நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் அவங்க கிட்ட இருக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப உள்ள உலகத்துல நம்ம மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சா ஒரு நாள் நினைக்கிறாங்க, பிறகு மறந்து போயிருந்தாங்க. 1000 நல்லதை செய்து விட்டு ஏதாவது ஒரு கெட்டதை செஞ்சாலும் அந்த கெட்டதையே நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு இப்படி பேசிட்டானே, அன்னைக்கு இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு நல்லதை விட்டு விட்டு கெட்டதை மட்டுமே நம்ம மனதிலேயே வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதனால நம்ம நல்லதுக்கு காலமே இல்லை. அதனால ஒருத்தர் நம்மள மறக்காம இருக்கணும் வையே, அன்பா இருந்தாலும் நல்ல ஆப்பா இருந்தாலும் பெருசா வைக்கணும். மறக்காத. ஏ தாத்தா, ஆப்புன்னா அந்த ஆப்பு இல்ல, அந்த ஆப்பு வேற, அது வேற, அது வேற. பிறகு அது நிறையில வச்சிருக்கிறது. ஆமா. சரி, ஆகையினாலே இவ 8 பேரு இறைவனை மறக்காம இருக்க வேண்டும் என்று 103 லிங்கமும் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டமும் ஆடி வர என்ன மறக்காம இருக்கன்னு வச்சுக்கோங்க. தாத்தா செய்தி வச்சுக்கோங்க. கொண்டா இந்த துருப்பிடிச்ச செயினை வச்சுக்கிட்டு நான் அவரை மறக்காம இருக்கணுமா? இத முக்கிய 3 மாசம் இருக்குவாங்க. சரி 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 இத முக்கிய 3 மாசம் இருக்கும். இந்த செயினை கழுத்துல போட்டுக்கிட்டு கழுத்தை அரிக்கன்னு தினமும் சொரிஞ்சுக்கிட்டு அலைதாரு. 24 கேரட் வாங்கி 3 மாசம் ஆச்சு. கடையில கொடுத்தா 1 கேரட் கூட தரமாட்டாங்க. யார் சொன்னா?
நீ சொசைட்டில கொண்டு வச்சு பாரு, இல்ல பேங்க்ல கொண்டு வச்சு பாரு, எங்க போய் இருக்குன்னு பாப்போம். சொசைட்டி பேங்க் போறோம்னா பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க நம்ம. 6 மாசம் பிறகு ஜெயில தான் இருக்கணும். சரி, அதனால என்னய்யா சிவனை வளர்க்காம இருப்பதற்கு ஆமா 103 லிங்கமும் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டமும் சரிதான். ஆடிவர ஆலமரம் வீசிருக்க வேப்ப மரம் சரி குளித்து நீராட ஒரு தெப்பம் குளம் ஆமா இத்தனையும் தந்தா உங்களை என்னாலும் மறக்க மாட்டோம். ஆமையா ஆனா இன்னும் ஒண்ணு, என்னது? எங்களுக்கு ஆடவர்கள் வாடையே பிடிக்காது. அப்படியா? ஆண்கள் வாடையே சுத்தமா பிடிக்காது. சரி, அதனால யாரும் இல்லாம நாங்க கோட்டை கட்டி குழுவிருப்பதற்காக எங்களுக்கு பெரிய கோட்டை போடக்கூடிய மரங்களும் எங்களுக்கு வேணும். மரங்கள்லாம் தாரது சரி, ஆனா பத்திரகாளி அட்டகாளி 8 பேர்களே அத்தான் பகவான் இருக்கமில்ல, அப்பப்ப வந்துட்டு போவேன். என்ன உமக்கு என்ன அங்க வேலை? பீசு போச்சுன்னு வையி, பீசு போடணும்ல. பீசு கீசு போச்சா வரதுக்கா? நீயே 8 பீசு போன பல்பு மாதிரி இருக்க. சரி, நீ வந்தா நீ பீசு போட போற? இல்ல, யாருக்கும் சொல்லி பார்த்தாரு. அவா தாத்தா ஏன் இவ்வளவு அழகா இருக்கான்னு பாக்க. அப்போ அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் ஆமா அப்போ அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் இத்தையும் கடத்திர்களையான என்னாலும் உங்களை மறக்க மாட்டோம்னு சொன்ன உடனே அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? அம்மா பத்திரகாளி அம்மா, நீ வரம் கேட்டதிலே தப்பு இல்லை. நீ ஆசையிலே அதிக வரங்களை கேட்டதனால அழகா இருக்குன்னு பாக்க ஆசையிலே அதிக வரங்களை கேட்டதுனால உங்களுக்கு ஆயுள் காலம் ரொம்ப குறைவு. என்ன எவ்வளவு நாள் ஆயுள் காலம் குறைவா? அப்ப நான் எத்தனை வருஷத்துக்கு நாங்க உயிரோட வாழ முடியும்? அம்மா, நீ 1 வரம் கேட்டா நான் உடனே கொடுத்திருப்பேன். சரி, 2 வரம் கேட்டாலும் ஈசன் உனக்கு நான் இப்பமே கொடுத்திருப்பேன். நீ 5 6 வரம் கேட்டதுனால ஆயுள் காலங்கள் உனக்கு குறைவு. 50 வருடம் வரைக்கும் அம்மா உனக்கு எந்த சேதமும் இல்லை. அதுக்கு பிறகு நீ அரசாட்சி செய்ய. ஆனால் உனக்கு ஆணவம் அகம்பாதம் வராமல் இருந்தா தான் உனக்கு எந்த சேதமும் இருக்காது. ஆணவம் அகம்பாதம் வருமையானா நீ ஆணவத்தால் அழிந்து போவாய். அம்மா, உனக்கு வரம் வேணுமா வேண்டாமான்னார். ஆண்டவா, நாங்க நல்லா வாழ்ந்தா 4 நாள் வந்தாலும் போதும், இன்னாருக்கும் காணுமானு பேர் வாங்கிட்டு போனோம். நீங்க வரத்தை தாங்க. என்ன ஆண்டவன் அப்படியே உங்களுக்கு தந்தை 2 வரங்களை கொடுக்க காளியர்கள் 8 பேரும் வரங்களை வாங்கி ஆண்கள் வராத இடத்திலே முப்புறத்திலே சென்று முப்புறத்திலே நாமல் கோட்டை கட்டி கொலுவிருக்க வேணும் என்று அம்மா முப்புறத்துக்கு வந்தார். கோட்டை போடணுமானா சிவன் கொடுத்த வரத்தாலே அவள் எப்பேர் சிவன் கொடுத்த வரத்தாலே நாமல் கோட்டைகளை போடணுமானா இந்த சிறப்பான வேளையில் அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் அவர்கள் முரப்ப நாட்டை சேர்ந்த யோகேஷ் அவர்களும் பரமகுரு அவர்களும் நந்தகுரு அவர்களும் குரு பிரியா அவர்களும் சிவகுரு அவர்களும் குரு பிரபா அவர்களும் குரு வரதா அவர்களும் குரு சூர்யா அவர்கள் சார்பாக குருவையே முன்னாக வைத்து குடும்பத்துக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட முரப்ப நாட்டு குடும்பத்தினர் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து வார வேண்டும் என்று அன்னார் அவர்கள் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பாண்டுப்பை சேர்ந்த BS மணி அவர்களும் வெள்ளிக்குளத்தை சேர்ந்த BS மணி அவர்களும் கிளாக்குளம் சார்பாக சக்தி எஸ் நடராஜன் அவர்களும் பூலத்தை சேர்ந்த
சேர்ந்த மாரியப்பன் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அன்னார் அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த செல்வ சீமான் மும்பையிலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய சயான் கோலிவாடாவை சேர்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் பவுண்டர் மெம்பர் சார்பாக மாரவர்மன் தெய்வக்குமார் நாடார் அவர்களும் தமிழ்நாடு நாடார் சங்க மாராட்டிய மாநிலத்திலே பணி செய்து வரக்கூடிய தலைவர் மாரவர்மன் தெய்வக்குமார் நாடார் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். மத்தியான வேளையில் அவர்களுக்கு முன்பதாக நேற்றைய தினத்திலேயும் இன்றைய தினத்திலேயும் பணத்தை பணம் என்று பாராமல் நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமா விருத்தீஸ்வரன் நாடார் அவர்கள் ஐயாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு பணத்தை எண்ணி கொடுக்காமல் 6 பேர்களுக்குமே அள்ளி கொடுத்தார்கள். நாமளுக்கு நேரத்தும் கொடுத்தாவோ பிறகு 4000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பல பேர்கள் எங்களுக்கு பரிசளித்தார்கள். பணம் கொடுத்தவர்கள் பாதி பேர் பெயரை சொல்லவில்லை. அப்பேற்பட்ட பெருந்தன்மை குணம் கிடைத்த அனைவர்களும் அள்ளி பணம் கொடுத்த செல்வச்சீமான் செல்வச்சீமாட்டிகள் எல்லாம் இந்த பத்திரகாளி அருளால் அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளாலே மலை முருகன் அருளாலே அவர் 110 கோடி உயர வேணும் கையிலை போக எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும் செய்யும் தோளில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு பத்திரகாளி அருளாலே பத்திரகாளி அம்மா அருளாலே அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் பத்திரகாளி அம்மா அருளாலே எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு செய்யும் தொழில்கள் எல்லாம் இன்னும் விருத்தியாகி பட்டி பிறகு பாலாக பொங்கி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் என்றைக்கும் பத்திரகாளி அம்மன் அருளாலே பல்லாண்டு வாழ வேணும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்குகின்ற போது என் காளியர்கள் 8 பேர்களும் முப்புறத்திலே வந்திறங்கி நாமல் கோட்டை போடணுமானா என்ன செய்ய வேண்டும்? எப்பேறுபட்ட கோட்டை போட்டா தெரியுமா? எப்படி ஐயா? மண்ணாலே கோட்டை போட்டா மலவையிலா கரையும் என்று கல்லாலே கோட்டை போட்டா கரிமருந்து காகாதென்று ஈயத்தாலே கோட்டை போட்டா எனகி வீடு என்று சொல்லி இரும்பாலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால்
முப்புறத்திலே கோட்டை போட வேணும் என்று மண்ணால் கோட்டை போட்டால் மழை பெய்தா கரையும் என்று கல்லால் கோட்டை போட்டால் கரிமருந்துக்கு ஆகாது ஈயத்தாலே கோட்டை போட்டால் இழகி போகும் அப்படின்னு அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல அண்ணாவுக்கு 10 செங்கல் கொடுத்தாங்களாம். அண்ணாவுக்கு 10 செங்கலை வாங்கி அம்மா அழகாக கல்கோட்டை போட்டு அவ கோட்டைய பார்த்தா 7 கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை 10 அடுக்கும் மாளிகையும் அவளுக்கு 12 அடி மேடைகளும் கோட்டை போட்டு 4 வைத்தார் கொக்கத்தலை செய்து வைத்தார். கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அரசாண்டு வருகிறாள் அம்பிகை பத்திரகாளி அம்மா. அவள் அம்பிகையால் கோட்டையை பார்த்தா எங்கு பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கிறது. இப்படியே கோட்டை கட்டி அம்மா கொலைவிருந்து வருகின்ற போது இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமக்கு பரிசளிக்க வேண்டும் என்று தாராவியிலே வாழ்வாங்கி வந்து வரக்கூடிய அண்ணாச்சி ஹோட்டல் வைத்து நடத்தி வரக்கூடியவர் சார்பாக கிருஷ்ணன் அவர்களும் முத்துக்குட்டி அவர்களும் ஜெயராமன் அவர்களும் இளையார் குலத்தை சேர்ந்த இவர் அனைவர்களுமாக நாமளுக்கு அன்னார் அவர்கள் 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தானாவை சேர்ந்த சுபாஷ் நகரில் வாழ்ந்து வரக்கூடிய வி முத்துசாமி நாடார் அவர்கள் அன்பு கரத்தாலே அன்னார் அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்து செல்வச்சிமான் அல்ல அவர் எப்படி வாழணும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளா ஈசன் பகவானோட அருளா அருளாலே கையிலை திரும்பி சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்று பட்டி பெருகி பாலாக பொங்கி பத்திரகாளி அம்மன் அருளாலே வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அவர்களுக்கு அடுத்தபடியாக அண்ணா ஹோட்டல் வைத்து நடத்தி வரக்கூடிய சயன்கோலி சரி சரி அண்ணா ஹால் தோசா வைத்து நடத்தி வரக்கூடிய சயன்கோலிவாடாவை சேர்ந்த அன்புராஜ் நாடார் அவர்களும் அற்புதம் அரியாள் அவர்களும் அபிநயா அவர்களும் அபர்ணா அவர்களும் அனிருத் அவர்களும் ஐயாத்துறை அவர்களும் பெரும்புத்தூரை சேர்ந்த அனைவர்களின் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு மறுபடியும் 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சி மாட்டிகள் எல்லாம் பத்திரகாளி அருளாலே பல்லாண்டு வாழ வேணும் என்று இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு என்றென்றைக்கும் ஏக கைலை போலவே வாழ வேணும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. காளியர்கள் 8 பேர்களும் என்னையா மித்ரா சரி 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 சரியா. அவர்களுக்கு அடுத்தபடியாக அரியநாயகி உரத்தை சேர்ந்த சிவருத்ரா அவர்களின் அன்பு கரத்தாலே குட்டி சார்பாக உமா அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். புரட்டாசி மாசம் போனோம்.
அப்படி நாமளுக்கு சிவருத்ரா அவர்களும் உமா அவர்கள் அன்பு கரத்தாலே குட்டீஸ் அவர்கள் நாமளுக்கு 501 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவருடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் அங்கே வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகனோட அருளால எங்க கருப்பசாமியோட கிருபையால அவள் கல்யாண வாசலாக வாழ வேண்டும். எங்க வைரவ சாமியோட அருளால அருளால என்னைக்கு வளர வேணும் கைலை போல அருளால. அவள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி கல்வி பெருகி கலைமகளுடைய அருளாலே கருப்பசாமி கிருபையாலே என்றைக்கும் கல்யாண வாசலாகவே காண வேணும் என்று ஐயாவை வணங்குகிறோம். ஐயா அம்பிகை 8 பேருமே இப்படி முப்புறத்திலே வந்து கோட்டை கட்டிய காளியர்கள் 8 பேர்களும் கொலைவிருந்து வருகிறார்கள். அப்படி 8 பேர்களும் கோட்டை கட்டிய கொலைவிருந்து வருகின்ற போது அவ கோட்டையில கொடியும் கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரட்டி பட்டும் கட்டி அரசாண்டு வாரா அவ அம்பிகை பத்ரகாளி அவ ஆண்டு வரும் நாளையில ஆண்டு வரும் நாளையில அங்க என்ன என்ன நடக்குதா ஆண்டு வரும் நாளையில அங்கே என்ன என்ன நடக்குதா அப்ப நடந்து வரும் நாளையில என்ன என்ன நடக்குதானா அம்மா வந்து கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அம்மா மாளிகை வாசலுக்கு முன்னால ஒரு பெரிய போர்டு அடிச்சு போட்டிருக்கா. ஆடவர்கள் இல்லாமல் அட்டகாளியர்கள் 8 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து அடக்கி ஒடுக்கி ஆண்டு வரக்கூடிய அம்மா பத்திரகாளி அம்மா கோட்டை. இந்த கோட்டை அப்பேற்பட்ட அம்மாவுடைய கோட்டைக்குள்ள தச்சர் அடித்த தலைவாசலை கடந்து கொல்லர் அடித்த கூடாரத்தையும் தாண்டி ஆணாக பிறந்தவர் யாராக இருந்தாலும் சரி கோட்டைக்கு உள்ள வந்தா தலையை அறுத்து அம்மா கோட்டை வாசல்ல தொங்க விட்டுருவா. ஆமா ஆம்பளைய உள்ள வந்தா கோட்டை வாசல்ல அறுத்து தொங்க விட்டுருவோம்னு சொல்லுவாள. அப்ப யாரும் கோட்டை பக்கத்துல போவாங்களையா? கிட்ட குடத்துக்காரு தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு. பிறகு அதனால என் தாயான பத்திரகாளி அம்மாளுடைய கோட்டையிலே இப்படியாகவே 8 பேர்களுமே கொலைவிருந்து வருகின்ற போது என் நாயாகப்பட்ட மாரியம்மா காளியம்மா முத்தாரம்மா முப்பிடாதி அட்டகாளி 8 பேர்களும் சிவனார் நாமளுக்கு வரத்தை கொடுத்தார். சிவன் கொடுத்த வரத்தால நம்ம கோட்டையை போட்டோம். அந்த ஆண்டவனை நம்ம காலமெல்லாம் கையெடுத்து வணங்க வேண்டாமா அப்படின்னு சிவனாருடைய லிங்கத்தை பிடித்து வைத்து நாமல் பூவெடுத்து பூஜை செய்ய வேண்டும் என்று அவள் அம்மாளுடைய கோட்டையாகப்பட்டது இன்னும் எப்பேறுபட்ட அழகா இருக்கு தெரியுமா? எப்படி ஐயா? ஒரு நல்ல படித்தேளம்மா பொய்யார மேடைகளா 2 நல்ல படித்தேளம்மா 2 மேடைகளா 3 நல்ல படித்தேளம்மா படித்தலமா
பத்தல்ல வடித்தலம் படித்தலமா பந்தடிக்கும் மேடையில மேடையில ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அசைந்திருக்க வண்டவங்கள் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள் பத்தடுக்கு மாளிகையும் அம்மாளுக்கு பத்தடி மேடைகளும் ஆணை கட்டும் தாவடிகளும் அசைந்திருக்கும். சரி சரி எல்லா கோயிலையுமே பூவால மாலை தான் போடுவாங்க. நீங்க பூவாலே நினைச்சிட்டீங்களே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று நாமளுக்கு கல்லிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமான் ஏர்வாடி செம்பூரை சேர்ந்த என் பாலசேகர் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அன்னார் அவர்கள் நாமளுக்கு 1,01 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக செம்பூரை சேர்ந்த மலைராஜன் ஆடாருடைய அன்பு கரத்தாலே அண்ணாதவர்களும் அருள்வன் மனைவியுமாக இணைந்து அவர்களும் நாமளுக்கு மலர் மாலையை கொண்டு வந்த மாணிக்க மாலையாக அணிவித்து அவர்களும் நாமளுக்கு 1,01 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். மந்தாரை, பிச்சி, இருவாச்சி, செண்பகம், ஆடாமல்லி, வடர்மல்லி, சூடார்மல்லி, மல்லிகை, முல்லை, கனகம், வீரம், கட்டிக்கந்தி, சேவல் பூ, செவந்தி பூ, குஷ்பூ அதெல்லாம் இங்க கூப்பிடக்கூடாது. அப்படி நாமளுக்கு ஆலயத்தின் சார்பாக மலர்களை கொண்டு வந்து நாமளுக்கு அறிவித்து நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு ஆதரித்து உள்ளார்கள். இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அனைவர்களும் பத்திரகாளியம்மன் திருவாலயமும் அந்த சிவன் அருளால எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அவர் மலை முருகனோட அருளால கருப்ப சாமியோட கிருபையால என்னும் கல்யாண வாசலாக வாழ வேண்டும். அவர் பட்டியது நல்ல பெருக வேண்டும் என்னும் பாலாக பெருக வேண்டும். அவர் இந்த நல்ல வயது போக இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும். வயது போக பத்திரகாளி அம்மனுடைய திருவருளாலே நாமளுக்கு பரிசளித்து ஆதரித்த செல்வ சீமான்கள் அனைவர்களும் எல்லோரும் இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல ஆண்டு வாழ்க வாழ்க வென்று வரமணைத்தார் ஆதி சிவபெருமான். ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.